உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. நம்மோடு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது, நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன். இந்த நிபந்தனை விவரங்களை நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றோம். இட் இஸ் ஹியூஜ் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அஸ் வெல். இன்னைக்கு இதற்கு அரசியல் விளைவுகளும் நிறைய உண்டு. ஒரு 15 மாதங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிலில் இருந்திருக்கிறார். இந்த வழக்கு ஒரு நேஷனல் ஹெட்லைன்ஸாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இதனது விளைவுகளாக, இதனது இம்ப்ளிகேஷன்ஸா நீங்க பார்ப்பது என்ன திரு கார்த்திகேயன்? அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் பார்ப்பதற்கு முன்பு அது என்ன மாதிரியான நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதிக்கிறது அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கிறேன். அதை பொறுத்தே பொலிட்டிக்கல் அவுட்கம் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் வழங்கினப்போ அவர் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது என்ற நிபந்தனைகள் எல்லாம் விதித்திருந்தது. அது எந்த சட்டத்திற்கு உட்பட்டதுன்றது ஒரு பெரிய விவாதமே எழுப்பப்பட்டது. ஆனால் இப்போ ஒருவேளை அதே போல இவர் அமைச்சர், ஏனால் இவர் அமைச்சர் கிடையாது, இவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்துதான் பிணைய கோரியிருந்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்புல முன்பு உயர்நீதிமன்றத்தில் கூட இந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். சோ ஒருவேளை அவர் அமைச்சராக தொடரக்கூடாது, அதற்கான சட்டத்துல சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்ல பிரியம் பண்ண முடியுமா ஒரு நீதிமன்றம்? இது ஆகக்கூடாது, இது நடக்கலாம் அப்படின்னு பிரியம் பண்ண முடியுமா? திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சராக இல்லை, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. செந்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலேயே அவரை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது என்று வைத்த நிபந்தனைகள் எந்த சட்டத்துக்கு உட்பட்டது, அது சரியா என்பது ஒரு பெரிய விவாத பொருள். அது ஏன்னா அது போன்ற சட்டத்தில் இடங்கள்லாம் கிடையாது. மோரோவர் இது போன்ற வழக்குகள் எல்லா விதமான தரவுகளையும் நிறைய நிபந்தனைகள் கொடுத்திருப்பதாக தகவல். நிபந்தனைகளுடைய விவரங்களை எதிர்நோக்குகின்றோம். புலன் விசாரணை தாமதித்ததால் ஜாமீன் வழங்கப்படுகிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ட்ரையல்ல தாமதம் ஏற்பட்டதும் இதற்கான காரணமாக, இந்த பெயிலுக்கான காரணமாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. சாரி டு இன்டரப்ட் யூ மிஸ்டர் கார்த்திகேயன். இல்ல, இந்த விஷயம் என்பது செந்தில் பாலாஜி வழக்குக்கு மட்டும் இல்ல. நீங்க இந்தியாவில் இப்ப சமகாலத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கைது செய்யப்பட்டிருக்கிற பல முன்னணி அரசியல் தலைவர்களுடைய வழக்குகள் எடுத்து பாத்தீங்கன்னா பல வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணாம தான் இருக்கு. வெறும் ECIR ஃபைல் பண்ணி அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதற்கப்புறம் அதுல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது. அந்த வழக்குகள் அப்படியே ரொம்ப கிடப்பில் போட்ட மாதிரி, கிடத்தில் போட்ட கல்லு மாதிரி அப்படியே தான் கிடந்துட்டு இருக்கக்கூடிய, அதுல பெரிய முன்னேற்றம் அடைவதில்லை. அதனால தான் அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு தான் இவர்கள் இந்த ED செயல்படுகிறது என்ற விமர்சனம் வருவதற்கு முக்கிய காரணமே அதுதான். யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அரசியல் ரீதியாக முடக்குவதற்கு இது போன்ற EDயை பயன்படுத்தி ECIR பதிவு செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பி அவர்களுக்கு பிணை கிடைப்பதில் இது பெரிய சிக்கல் இருக்கு. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் PMLA கேஸ்ல அப்போ அவர்களை நீண்ட காலம் சிறையில் வைத்து அவர்கள் முடக்கி அந்த கட்சிகளை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி வேறு தலைவர்கள் வரும்போது, இப்ப அதிர்ச்சி வரும்பொழுதுதான் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட்ல வந்தார். அப்போ அவர் மீண்டும் வெளியே முதலமைச்சர் ஆனதுக்குள்ள அங்க ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த ஆட்சிக்கு அங்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அங்க அந்த கட்சியிலே ஒரு பிளவு ஏற்படுது. அப்ப இது போல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள், வழக்குகள் பதிவு செய்கிறார்கள், கைது செய்கிறார்கள், பிணை கெடுப்பதில் பெரிய சிக்கல் இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றமும் PMLA வழக்குகளை கையாளுவதில் பெரிய விமர்சனம் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே அந்த விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் EDக்கு வானலாதி அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது இருக்கு. அதற்கு எதிரான வழக்கை விரைந்து அதை முடிவுக்கு கொண்டு வராததும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த சூழலில் அவர்களுக்கு மீது போடப்பட்ட அந்த பிரெடிகேட் அஃபென்ஸுக்கான அந்த வழக்கு இருக்குல்ல, அதை வேகம் எடுக்காமல் அவர்கள் சிறையிலேயே வைத்திருப்பது, நீண்ட காலம் இழுத்தடிப்பது என்பது ஒரு அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதோ என்ற குற்றச்சாட்டு பல எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட ED வழக்குகளில் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போலதான் நாம் செந்தில் பாலாஜி வழக்கையும் பார்க்கிறது. இதை பல நேரங்களில் உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ட்ரையல்ல டிலேவை ஒரு முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டி பெயில் வழங்கி இருக்கிறது. சின்ன பல வழக்குகள்ல கூட பெயில் வாங்கி இருக்காங்க. ட்ரையல்ல தாமதத்தையும் காரணமாக காட்டுது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.